இன்னைக்கு கோல்டு பிரைஸோட அப்டேட் பார்த்துருவோம். கோல்ட் அண்ட் சில்வர் 2யுமே பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் நீங்க வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் லோக்கல் பிரைஸ பொறுத்தவரையும் ஓரளவுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சவரனுக்கு ரூ. 800 வரையும் இன்க்ரீஸ் ஆகி, ஸோ இந்த ரைஸ்க்கு என்ன மாதிரியான ரீசன், இன்னைக்கு ஆக்சுவல் கோல்டோட பிரைஸ் எவ்வளோ, சில்வரோட பிரைஸ் எவ்வளோ, 22 கேரட் கோல்டோட பிரைஸ் எவ்வளோ, 24 கேரட் கோல்டோட பிரைஸ் எவ்வளோ, எம்சிஎக்ஸ்ல கோல்டு எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஸோ சில்வரோட பிரைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கா அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இன்னைக்கு கோல்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, இன்னைக்கு 22 கேரட்டுடைய அந்த ஜுவல்லரி கோல்டு பேஸில் வாங்குவோம் நம்ம 22 கேரட். ஸோ அந்த 22 கேரட்டுடைய கோல்டு ஒரு கிராமுடைய ப்ரைஸ் வந்து ரூ. 25 இன்க்ரீஸ் ஆகி 13,225 ரூபாயா வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு பவுனுக்கு 800 வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1,06,040 ரூபாயா வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு பிக்கஸ்ட் டெய்லி இன்க்ரீஸில் ஒன்றா வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 2,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து 700 அந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 800 அப்படின்றது ஒரு பெரிய அளவாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. அதனால ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு வாங்குறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து ரொம்பவே கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா 22 கேரட்டுடைய கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 24 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 24 கேரட் கோல்டுலேயுமே வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு கிராம் 24 கேரட்டுடைய கோல்டு ப்ரைஸ் 33 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி 14,460 ரூபாயா வந்து சேல் ஆகுது. ஒரு சவரன் வந்து 216 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 1,15,680 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக காயின்ஸு இல்லை இந்த பாஸ் இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு இந்த ரேட்டை தான் ரொம்பவே கவனிப்பாங்க. இந்த ரேட் தான் முக்கியமும் கூட. ஸோ அதனால 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்க போறீங்களா இல்லை ஜுவல்லரி பேஸில் வாங்க போறீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இதில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். என்ன அப்படின்னா, லோக்கல் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ரேட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எம்சிஎக்ஸில் ஆகஸ்ட் கோல்டு கான்ட்ராக்ட் 10 கிராம்ஸ்க்கு 1,42,547 ரூபாய்க்கும், செப்டம்பர் சில்வர் கான்ட்ராக்ட் வந்து 1 கிலோ வந்து 2,19,117 ரூபாய்க்குமே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு இப்போ ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கோல்டுடைய டிமாண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்க்கு பின்னாடி என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கும்னா, குளோபல் மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸில், அதாவது குளோபல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அட் த சேம் டைம் அமெரிக்காவும் இந்த ஈரானுக்கும் இடையே அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுமே வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இப்போ யூஎஸ் உடைய இந்த டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரெஷர் உருவாயிருக்கு. ஒரு பக்கம் எல்லாருமே சேஃப் ஹெவன் அசெட் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஆப்ஷன்னா கோல்டு தான். ஸோ கோல்டுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்து, அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்குடைய அந்த ப்ரைஸு, இது எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அதனால் மார்க்கெட் ரொம்பவே ஒரு வாலடைலாக தான் இருக்குது. ஸோ சில்வரை பொறுத்த வரையும், இப்போ வரையும் கோல்டு பார்த்தோம் நம்ம, சில்வரை பொறுத்த வரையும் ப்ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கடந்த 4 நாளில் இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து கோல்டோட ப்ரைஸில் தான் வந்து சேஞ்சஸ் நடக்குது. சில்வரோட ப்ரைஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 4வது நாளாக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் 1 கிராம் சில்வரோட ப்ரைஸ் 235 ரூபாயும், 1 கிலோவுக்கு 2,35,000 வந்து இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கோல்டு மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இப்போதைக்கு சில்வர் மேலே வரல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸும் சரி, கோல்டு வாங்குறவங்களும் சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜுவல்லரி வாங்குற நெசசரி இருந்தா அப்படின்னா ப்ரைஸ் டைமிங்காக அதிகமாக வெயிட் பண்ணி வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் கோல்டு வாங்குறவங்க அப்படின்னா ஒன் டைமில் நீங்கள் உங்களுடைய முழு பணத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸ்டாக்டு பையிங் இல்லைனா மந்த்லி இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு கோல்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கோல்டு வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2000 வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 800 வரையும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கலாம். ஸோ குளோபல் நியூஸ், டாலர் மூமெண்ட்டு, ஃபெட் பாலிசி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால ரீசன்னால
கோல்டோட பிரைஸ் வந்து இன்னும் ஒரு வாலடைலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவராலா கோல்டோட பிரைஸ் வந்து எவ்வளோ சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 22 கேரட் 1 கிராம் வந்து ரூ. 13,225 1 பவுன் வந்து 1,06,040 வரையும் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் வந்து 1,15,680 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கோல்டோட மூமெண்ட்ல தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? கோல்ட பத்தி நீங்க என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.